நிகரில்லா பேரழகே எங்கள் குழந்தை தெரசாவே, உம்மை புகழ்கின்றோம் போற்றுகின்றோம் உங்கள் நூற்றாண்டு கொண்டாட்டத்திலே. அருள் தருவாயே அகமகிழ்வோமே, அரவணைத்திடுவாயே எம் அன்பான ஆண்டவரே. தாம் தாம் தருகிறதாம் தொன் தருகிறதுக்கு தகராதிக்குதம் தொன் தத்தாம் தொன் தருகிறதுக்கு தத்தோம் தருகிறதும் தத்தோம் தருகிற தங்கிடதுக்கு தருகிறதுக்கு தாங்கு 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 தாங். சிறுமலராய் மலர்ந்திடவே மானிடரே வாருங்களே, சிரம் தாழ்த்தி கரம் கோப்பி கடவுளை நாம் வணங்கிடுவோம். சிறுமலராய் மலர்ந்திடவே மானிடரே வாருங்களே, சிரம் தாழ்த்தி தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய தெய்வீக திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் டிடி புதுவை கடலூர் மறை மாவட்டம், மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் டிடி திருச்சி மறை மாவட்டம், மேதகு ஆயர் டி சகாயராஜ் டிடி தஞ்சை மறை மாவட்டம், அருட்பணி அகஸ்டின் ஓசிடி, அருட்பணி ஜேம்ஸ் நிறுவத் ஓசிடி மற்றும் தமிழக கார்மல் சபை தலைவர்கள், அருள் பணியாளர்கள், தமிழக கார்மல் சபை குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலியில் கலந்து தங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோடு அமைதியாகும். உம்மை புகழ்கின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னதர் தூய ஆவியாருளே, தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. மாசின்மையை நேசிக்கும் இறைவா, சிறுவர்களுக்கும் எளிய மனத்தவருக்கும் உமது விண்ணக அரசை ஏற்பாடு செய்திருக்கின்றீர். தூய தெரேசாளின் சிறிய வழியை நாங்கள் நம்பிக்கையுடன் பின்தொடர செய்தருளும். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் உமது நிலையான ஆட்சியில் பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா ஆகமத்திலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியலும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தொட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மலரே மலரே சிறுமலரே எங்கள் இயேசுவின் குழந்தை தெரசாவே. இயேசுவின் குழந்தை தெரசாவே. எளிய வழியினில் நறுமணம் கமழ்ந்த எளிய வழியினில் நறுமணம் கமழ்ந்த மௌன மொழியில் மனங்களை கவர்ந்த கார்மேலின் சின்ன ராணியே. வாழ்க வாழ்க என்று நீயே வாழிய வாழியவே. வாழ்க வாழ்க என்று நீயே வாழிய வாழியவே. என்றும் இயேசுவின் அன்பில் மலர்ந்தாயே நீர் வாழ்க. மலரே மலரே சிறுமலரே எங்கள் இயேசுவின் குழந்தை தெரசாவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான ஆயர் தந்தையர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, சிறுமலர் என்றும் சின்ன ராணி என்றும் நாம் செல்லமாக அழைக்கும் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் நூற்றாண்டு திருநாளில் பெருமகிழ்வோடு நன்றி பெருக்கோடு ஆண்டவர் திருமணம் வந்திருக்கிறோம். 3-6 கருத்துக்கள் என்று மிக குறுகிய நேரத்தில் இதை குறித்து உங்களோடு இந்த நேரத்தில் சிந்திக்கலாம் என்று நினைத்தேன். முதலாவதாக, இந்த புனிதை நமக்கு இன்று உணர்த்தக்கூடிய வாழ்க்கை பாடம் என்று பார்க்கிற போது, டூ எவ்ரிதிங் வித் கிரேட் லவ். எதை செய்தாலும் மிகுந்த அன்போடு அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று நமக்கு எப்போதுமே உணர்த்தக்கூடியவர். யார் மீதான அன்புக்காக அதை செய்கிறோம்? அடுத்தோர் மீதான அன்புக்காக அல்ல, இயேசுவின் மீதான அன்புக்காகவே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு புனிதை. இன்று கூட 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இவ்வளவு பெரிய விவிலியத்தில் எனக்கு மிக பிடித்தமான இறை வார்த்தையும் விவிலியத்தின் மையமாக நான் கருதுவதும் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை. வெறும் 3 வார்த்தைகள் தான். ஆங்கிலத்திலும் 3 வார்த்தைகள் தான், தமிழிலும் 3 வார்த்தைகள் தான். காட் இஸ் லவ். கடவுள் அன்பாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை வாழ்வாக்கி, இந்த வார்த்தை எத்துணை
ஆழமான அர்த்தம் கொண்ட வார்த்தை என்பதை தனது வாழ்வால் நமக்கு எண்பித்து காட்டக்கூடிய ஒரு பெரிய புனிதையாக அவரை எதை செய்தாலும் கடந்து போகிற போது ஒருவரை நோக்கி புன்முறுவல் செய்வதாக இருக்கட்டும், ஒருவரை நோக்கி நாம் பேசக்கூடிய கனிவான வார்த்தையாக இருக்கட்டும், பிறருக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியாக இருக்கட்டும், தியாக மனநிலையோடு நாம் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கட்டும், மனம் புண்படுவதற்கு காரணம் இருந்தாலும் கோபப்படுவதற்கு காரணம் இருந்தாலும் மென்மையான புன்னகையோடு கடந்து போவதாக இருக்கட்டும், அத்தனையும் அந்த இயேசுவின் மீதான அந்த அன்புக்காக செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தவர். என்று முன்னுரை வழங்கிய அருள் சகோதரி உணர்ந்துதான் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். அன்போடு அமைதியாக உட்காருங்கள் என்று சொன்னார். அமைதியாக உட்காருங்கள் கேட்டிருக்கிறோம். அது என்ன அன்போடு அமைதியாக உட்காருங்கள்? அந்த சகோதரி சொன்னபோது திட்டமிட்டே சொன்னார் என்றே நான் கருதுகிறேன். அந்த காரியத்தையும் கூட அமர்ந்து கேட்கிற அந்த காரியத்தையும் கூட அன்போடு செய்யுங்கள் என்று நமக்கு எப்போதுமே உணர்த்தக்கூடிய ஒரு பெரும் புனிதையாக அவரை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த புனிதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்னொரு வாழ்க்கை பாடம், எப்போதுமே அந்த கடவுளது இரக்கத்தையும் பராமரிப்பையும் மட்டுமே நம்பி வாழக்கூடிய அந்த ஒரு மனநிலை. ஆங்கிலத்தில் த சைல்ட் லைக் ட்ரஸ்ட் என்று சொல்லுவார். ஒரு குழந்தை தன் தாயை முழுமையாக நம்பி இருப்பது போல அந்த கடவுளை முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு குழந்தை போல கடவுளை நம்பி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அவர் நமக்கு எப்போதுமே அழைப்பு விடுக்கிறார் என்று நான் உணர முடியும். ஆக எந்த ஒரு காரியத்தை செய்கிற போது கடவுளது இரக்கத்தை நம்பி இருங்கள், அந்த கடவுளது அருள் பராமரிப்பை நம்பி இருங்கள் என்று பல நேரங்களில் எனது ஜெபம் கூட அப்படித்தான் இருந்திருக்கிறது. கடவுளே உமது அன்பை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை அன்பு செய்யக்கூடிய அளவுக்கு நான் இல்லை, ஆனால் உமது இரக்கத்தை பெற முடியும், ஏனெனில் நான் பாவியாக இருக்கிறேன். ஆக கடவுளது இரக்கத்தை மட்டுமே நம்பி நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். கடவுளது அருள் பராமரிப்பை மட்டுமே நம்பி இந்த உலகம் குறித்து எந்த கவலையுமின்றி மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு அழைப்பு இந்த புனிதை நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். விவிலியத்தில் எனக்கு பிடித்தமான இன்னொரு வாக்கியம் தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள், பலிக்கான விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கே என்று கேட்ட ஈசாக்கை பார்த்து ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகள், பலிக்கான ஆட்டை பொறுத்தவரை கடவுள் பார்த்து கொள்வார் மகனே, கடவுள் பார்த்து கொள்வார். இந்த மானுட வாழ்க்கை, அதன் பயணம், அதன் சிக்கல்கள், அதன் நெருக்கடி, அதன் தடுமாற்றம், அதன் தோல்வி, அது கொடுக்கிற வேதனை, அது தருகிற அவமானம், அத்தனையிலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறவர் இந்த புனிதை என்று பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த புனிதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்று பார்க்கிற போது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி மட்டுமே நாம் செய்யக்கூடிய காரியங்களின் விளைவாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கான காரணம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்களின் பலன் விளைவு அது மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். சமீபத்தில் முகநூலில் ஒன்று வாசித்து கொண்டிருந்தேன், பி ஜாய்ஃபுல் ஃபார் நோ ரீசன், எந்த காரணமும் இன்றி மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் புனிதை. இவரை பற்றி வாசிக்கிற போது சிந்திக்கிற போதெல்லாம் பிரான்சிஸ் அசிசியார் ஞாபகத்துக்கு வருவார். அந்த இறையியல் நமக்கு உணர்த்தக்கூடிய வாழ்க்கை பாடம் 3. முதலாவது, காட்ஸ் ப்ரொவிஷன் அண்ட் இஸ் பவர், கடவுளது பராமரிப்பும் அவரது ஆற்றலும். தாவீது குறித்து சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் வாசித்து கொண்டிருந்தேன். கடவுள் தாவீதை தெரிந்தெடுக்கிறார். யாருக்கு எதிராக தெரிந்தெடுக்கிறார்? கோலியாத்து போன்ற பெரிய மனிதர்களுக்கு எதிராக தெரிந்தெடுக்கிறார். தொடர்ந்து எழுதியிருந்தார்கள், கோலியாத்து எவ்வளவு வலிமை உடையவன் என்று தாவீது கவலைப்படவில்லை, ஏனெனில் தான் நம்பியிருக்கிற கடவுள் வல்லமை மிக்கவர் என்பது தாவீதுக்கு தெரிந்திருந்தது என்று. ஆக கடவுளது அந்த வியத்தகு அருள் பராமரிப்பு சாதாரண சாமானிய மனிதர்களையும் கூட மாற்றி தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கக்கூடிய அந்த கடவுளது வல்லமைக்கான மிகப்பெரிய சான்றாக இந்த சிறியவற்றின் இறையியலும் சிறுமலை தெரேசாவும் இருக்கிறார்கள் என்றே உணர்கிறேன். சமீபத்தில் ரோமைக்கு போயிருந்த போது புனித பவுலடியாரின் அந்த பேராலயத்திற்கும் சென்றிருந்தேன். அங்கு நிற்கிற போதெல்லாம் மனதில் எழுந்த எண்ணம், கிறிஸ்துவுக்கு முதல் எதிரியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு மனிதனை
கிறிஸ்தவத்தை அழிப்பதே தனது பிறவி பயன் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தம்முடையவனாக்கி கொண்டு அத்துணை மிகப்பெரிய திருத்தூதராக்கி இன்று திரு அவை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமான ஒருவராக அவரை உயர்த்திய அந்த கடவுளது ஆற்றல் வல்லமை, புனித பவுலடியாரின் ஞானம் வல்லமை அது ஒரு பக்கம். அவரது ஞானத்தை வல்லமையை பயன்படுத்தி கொண்ட கடவுளது ஞானம் கடவுளது வல்லமை எத்துணை வியப்புக்குரியது. அதைத்தான் இந்த இறையில் சுட்டி நிற்கிறது என்று உணர முடியும். இரண்டாவது, ஹியூமன் லிமிட்டேஷன் அண்ட் காட்ஸ் கிரேஸ். மனித இயலாமை, ஆனால் கடவுள் என்று வருகிற போது அந்த கடவுளது மிகுதியான அருள், அதையும் நமக்கு என்னாலும் உணர்த்தி காட்டக்கூடிய புனித பவுலடியாரின் வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9-10 இறை வார்த்தைகளில் புனித பவுலடியார் சொல்லுவார், நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன், அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் மகிழ்கிறேன் என்று சொல்லுவார். ஆக நமது இயலாமையும் நமது பலவீனங்களும் நமது தடுமாற்றங்களும் நாம் அடைகிற அவமானங்களுமே அந்த கடவுளது வல்லமை நம்மில் விளங்க செய்யக்கூடியவை என்பதை உணர்கிற போதுதான் இவற்றையெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு புன்னகையோடு எதிர்கொண்டு கடந்து போகக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சிறியவற்றின் இறையியல் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், இந்த சிறுமலை தெரேசாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்று மூன்றாவது, காஸ்பல்ஸ் ஹம்பிள் ஆரிஜின்ஸ். நமது நற்செய்தியின் அந்த சிறு தொடக்கங்கள் என்று உணர்கிற போது இயேசுவே சொல்லுவாரே, இந்த இறையாட்சி என்பதெல்லாம் பின்னொரு காலத்தில் மிகப்பெரிய மக்கள் சமூகமாக மக்கள் திரளாக மாறி போகக்கூடிய இந்த இறையாட்சி எல்லாம் இந்த கடுகு விதை போல ஒரு சிறு விதையாய் வளர தொடங்குவதே. நன்கு யோசித்து பாருங்கள். பெத்லகேமின் அந்த மாட்டு தொழுவத்தின் அந்த மாட்டு தீவன தொட்டி தான் கிறிஸ்தவத்தின் மையமே, கிறிஸ்தவத்தின் உள்ளீடே. ஆக இதை உணர்கிற போதுதான் இந்த மேன்மையை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, கடவுள் நம்முள் செயலாற்றுகிறார். அந்த கடவுளது அருளும் வல்லமையுமே நம்மில் செயலாற்றுகிறது என்பதை நாம் உணர முடியும். எப்போதுமே இயேசு ஒரு உவமையை சொல்லுகிற போதோ ஒரு நிகழ்வை பற்றி பேசுகிற போதோ மறக்காமல் சொல்லி போன செய்தி, கடைசியான மனிதர்கள் முதன்மையான மனிதர்கள் ஆவார்கள். கடையராக கருதப்படக்கூடிய எல்லா மனிதர்களையும் கடவுள் உயர்த்துவார் என்கிற அந்த மேலான இறையியல் சிந்தனைக்கு ஒரு சான்றாக விளங்கியவர் இந்த சிறுமலை தெரேசா என்றே நாம் உணர முடியும். இறைவனிடம் அருள் வேண்டுவோம். இந்த அருமையான புனிதையின் 100 ஆண்டு திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் அவரிடம் விளங்கிய அந்த எளிய உள்ளம், அந்த தாழ்ச்சி மிகுந்த அந்த உள்ளம், எதை செய்தாலும் கிறிஸ்துவின் மீதான அன்புக்காகவே செய்யக்கூடிய அந்த உள்ளம், அந்த கிறிஸ்துவின் அந்த வியப்புக்குரிய இரக்க பெருக்கையும் அவரது அருள் பராமரிப்பையுமே நம்பி வாழக்கூடிய அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணங்களை தேடி போகாது, கடவுளையே நமது மகிழ்ச்சிக்கான காரணமாக கொண்டு எப்போதும் எந்த நிலையிலும் மகிழ்ந்திருப்பதற்கான அந்த அருள் அந்த இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டுமென ஜெபிப்போம். அவரது அந்த ஆன்மீக பாதையில் அவர் நமக்கு காட்டக்கூடிய அந்த மறைவரப்பு பாதையில் நாமும் கூட கடவுளோடு இணைந்து நடப்பதற்கான அருளை வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமென். அன்பே உருவான இறைவாம், புனித சிறுமலர் தெரசா புனிதராக்கப்பட்ட 100 விழாவினை சிறப்பிக்கின்ற இவ்வேளையில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் உம்பதம் சமர்ப்பிக்கின்றோம். புனித சிறுமலர் தெரசாவை போல சிறிய செயலையும் இயேசுவுக்காக தூய்மையாக செய்து சிறிய வழி விண்ணரசின் வழி என்பதனை ஆன்மீக வாழ்வில் உள்ளூர உணர்ந்து வாழ்ந்திடவும் இறை மக்களை தூய ஆவியின் துணையுடன் தொடர்ந்து வழிநடத்திடவும் வேண்டுமென்று சிறுமலர் தெரசா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரிவார். அன்பு தந்தையே, எம் இறைவா, உலகில் உள்ள அனைத்து கார்மல் துறவிகளுக்காக இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். ஆனந்தமாக அழைப்பினை ஏற்று இனம் புரியா இன்பத்தை இதயத்தில் சுமந்து
வாழ்ந்த புனித சிறுமலர் தெரசாவைப் போல அனைத்து கார்மல் துறவிகளும் உணர்வுகளில் தூய்மையாக, சிந்தனையில் இறை சக்தியை உள்வாங்கி, செயலில் உமது சாயலை பதித்து கொண்டு, இறை இயேசுவை போன்று உரிமைக்கும் நீதிக்கும் குரல் கொடுத்து என்றும் கார்மல் சபையை தாங்கும் துணிவு உள்ள துறவிகளாக வாழ்ந்திட வேண்டுமென்று புனித சிறுமலர் தெரசா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரிவாய். கருணை கடலே எம் இறைவா, ஆனந்தம் பொங்கும் இந்த நல்ல நாளில் அனைத்து பொது நிலையினருக்காக, குறிப்பாக இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நற்செய்தியின் விழுமியங்களான அன்பு, நம்பிக்கை, சமத்துவம், சகோதரத்துவம் இவற்றில் நிலைத்து வாழவும், வாழ்வின் எல்லா நிலையிலும் உம்மை மட்டுமே பற்றி பிடித்து வாழவும், தேவையான உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் நிறைவாக தந்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்திட வேண்டுமென்று புனித சிறுமலர் தெரசா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரிவாய். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைபற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உம்மிடமே பன்மடங்காயும் கொடைகளை பெருகின் விளைவாய் முதிர்ந்த கனிகள் அனைத்தையும் தந்துவிட்டேன். என்னிடம் ஏதுமில்லை இனியும் கொடுக்க, என்னிலும் மேலாக தந்துவிட்டேன். உம்மிடமே பன்மடங்காயும் கொடைகளை அர்ப்பணித்தேன். திருப்பதம் வாழ்வின் நிறைவை முழுமையா தந்துவிட்டேன்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. மாட்சிமை மிக்க ஆண்டவரே, தூய தெரேசாள் அவர்களின் வாழ்வில் உமது வியத்தகு செயல்களை கண்டு உம்மை போற்றி புகழும் நாங்கள் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். அவருடைய வாழ்வு உமக்கு மகிழ்வளித்தது போல எங்களுடைய அருட்பணியும் உமக்கு உகந்ததாக இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் குழந்தை இயேசுவின் தூய தெரேசாள் அவர்களின் நினைவு பெருவிழாவில் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உமது அரசின் அருளுண்மையை குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். இவர்களுள் கிறிஸ்துவில் மறைந்து வாழ்ந்த தூய தெரேசாளை நீர் தேர்ந்தெடுத்து இரக்கம் மிகுந்த உமது அருள் அன்பின் நற்செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைக்க செய்தீர். அவருடைய திருச்சபை வழியாக கிறிஸ்துவில் மனிதரெல்லாம் மீட்பு பெற அவர் தூய ஆவியாரால் வழித்துணையால் ஜபமும் தபமும் நிறைந்த தம் வாழ்வை ஓர் அன்பு காணிக்கையாக உமக்கு கையளித்தார். ஆகவே தூயவர் மற்றும் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்வுடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தே அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தோர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் மற்றும் ஆயர் சகாயராஜ் மற்றும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். புனித குழந்தை திரசம்மாளின் புனிதர் பட்டத்தின் 100ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற கார்மேல் துறவர குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து துறவிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் இப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற அனைத்து பொதுநிலையினரையும் உமது அன்பால் ஆசிரால் நிறைத்து புனித திருமலர் தெரசால் வாழ்ந்து காட்டிய அன்புக்கு சான்று பகர்ந்து வாழ்கின்ற வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தாரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, இன்று நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்ற தூய குழந்தை இயேசுவின் தெரசால், அவருடைய புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மற்றுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் சௌரியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். பார்மிலதன் சுவையறிந்தே உனக்கான ஏங்கி
மன்றாடுவோமாக. பரிவிரக்கம் நிறைந்த இறைவா, தூய தெரேசாள் அவர்கள் உம்மீது கொண்ட உருக்கமான அன்பினால் தம்மையை உமக்கு அர்ப்பணித்து அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை மன்றாடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவினால் அத்தகைய அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றியெறிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கார்மேல் குடும்பத்தின் தலைவர்கள் வந்து புனித குழந்தை தெரசுமாள் பயன்படுத்திய ஆடையின் திருப்பொருளை பெற்றுக்கொள்வார்கள். நூற்றாண்டு விழா கொண்டாடுவதற்கு தமிழகத்தில் இறை பணியாற்றுகின்ற கார்மேல் சபையின் ஓசிடி, சிடிசி, ஏசி, சிஎஸ்எஸ்டி, சிஎம்ஐ, சிஎம்சி, ஓசிடிஎஸ் போன்ற எல்லா துறவற சபைகளும் இணைந்து இந்த திருநிகழ்வை வெற்றி நிகழ்வாக மாற்றியிருக்கின்றார்கள்.
தெரசாவே, இஸ்யூவிலே பிறந்தவரே, கார்மேலிலே சிறந்தவரே, திருமலரே சின்னராணியே, எங்களின் குழந்தை தெரசாவே, இஸ்யூவிலே பிறந்தவரே, கார்மேலிலே சிறந்தவரே, என் காவல் இயேசுவே என்றாய், பெரும் துயரையும் மகிழ்வாய் கடந்தாய், பூவாக மனம் விரித்தாய், எமக்காக பரிந்துரைப்பாய், சிறுமலரே சின்னராணியே, எங்களின் குழந்தை தெரசாவே, இஸ்யூவிலே பிறந்தவரே, கார்மேலிலே சிறந்தவரே. நான் உங்கள் முன் நிற்பதற்கு மகிழ்ச்சிக்கு காரணம், நான் பிரான்ஸ் நாட்டிலே 8 ஆண்டுகள் படித்திருக்கிறேன். அந்த 8 ஆண்டுகளிலே 3 முறை குறைந்தபட்சம் நான் அங்கே சென்றிருக்கின்றேன் குழந்தை தெரசம்மாவின் இடங்களை பார்ப்பதற்காக. லிசியு அந்த இடத்திலே அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய உடல் அங்கு தான் இருக்கின்றது. அவர் பிறந்த இடம் அலான்சோ என்று சொல்லப்படுகின்ற இடம், அங்கு சென்றிருக்கிறேன். அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவர் பயன்படுத்திய விளையாட்டு ஜாமான்கள், கட்டில், இன்னும் அந்த ஸ்மைலிங் ஜீசஸ், இன்னும் அவர் விளையாண்ட அந்த சிறு பிள்ளையாக படுத்து தூங்கிய கட்டில், அதெல்லாம் அங்கே இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பார்க்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது. இன்று அந்த புனிதையின் அருளிக்கத்தை மந்திரிக்கவும் அதை உங்களுக்கு வழங்கவும் கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறேன். இந்த புஸ்தகத்தையும் வெளியிட கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, அனைவரும் கர்மேல் இறையியலில் வளர்ச்சி பெற, வாழ்வு பெற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. காட் bless you all through Teresa of Child Jesus. இந்த நிகரில்லா பேரழகு என்ற ஒலிப்பேழை அமைவதற்கு முழு முயற்சியோடு உழைத்த ஒருங்கிணைத்த அருட்பணியாளர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஆனந்தகீதன் அவர்களுக்கும் நமது பேராய் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இன்றைய நாளிலே வழிபாட்டில் பாடிய அத்துணை பாடல்களும் நாம் இசையமைத்தது தான். அதுபோல் இங்கு நடனமாடிய அத்துணை பாடல்களும் நாம் எழுதி இசையமைத்தது தான். எனவே இது நமக்கான ஒரு செலிப்ரேஷனாக, கொண்டாட்டமாகத்தான் அமைந்தது. அதுதான் பெருமை. இது நம்மளுடைய ப்ராடக்ட். எல்லாமே அத்துணை பாடல்களும் எல்லாமே அதற்கு அத்துணை ப்ரொவின்ஷியல்ஸ் ஆஃப் ஆல் த காங்கிரிகேஷன்ஸ் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அத்தனை பேருக்கு நெஞ்சு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடல் புத்தகம், இறை யோசை என்ற ஒரு பாடல் புத்தகத்தை நாம் தொகுத்தோம். திருவையில் வழிபாடுகளில் பாடக்கூடிய எல்லா பாடல்களையும் தொகுத்தோம். இந்த பாடல்களில் A to Z, பழைய காலத்து பாடலிருந்து இன்னைக்கு இப்போ வழிபாட்டில் பாடின பாடல்கள் வர இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எனவே இதற்கு ஆசிரியரை தந்த தஞ்சை மறைமாவட்ட ஆயரவர்களுக்கும், வாழ்த்துறை தந்து ஊக்கப்படுத்திய பாசத்துக்குரிய அன்பு தந்தை ஜெயராஜ் அடிகளார் அவர்களுக்கும், இந்த புத்தகமானது நமது தஞ்சை கார்மல் குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு புத்தகம்.